أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிமாணிக்கக்கூடிய ஏகவல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுகளை அனுபவின் சகாதை பின்பற்றிய அன்னாரின் உத்தம சகாபாக்கள் தம்மைகள் தமோதவங்கள் கியாமத் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒரு கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிமாறிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். நாளை மறுமையுடைய நாளையில் நீங்கள் 3 கூட்டங்களாக இருப்பீர்களே. நாளை மறுமையுடைய நாளையில் நீங்கள் 3 கூட்டங்களாக இருப்பீர்களே. நீங்கள் உலகத்தில் எந்தெந்த கூட்டம் என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளையில் முழு உலகமும் 3 கூட்டங்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தை அல்லாஹ் அழகாக சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் சூரா வாக்கியா. சூரா வாக்கியாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் மறுமையுடைய நாள் என்றால் என்ன, அந்த மறுமையுடைய அமளிகள், மறுமையுடைய அந்த நிகழ்வு எப்படி என்று வர்ணித்துவிட்டு அல்லாஹ் அந்த 3 கூட்டங்களையும் சொல்லுகிறான். அதற்கு பின்னால் அந்த 3 கூட்டத்தாருடைய மறுமையுடைய நிலைமையையும் சொல்லிவிட்டு சூரா வாக்கியாவுடைய கடைசியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த 3 கூட்டத்தாருடைய சக்கராத் எவ்வாறு அமைய போகிறது, அந்த 3 கூட்டத்தாருடைய சக்கராத் எவ்வாறு அமைய போகிறது என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், இதா வகஅத்தில் வாக்கியா, இதா வகஅத்தில் வாக்கியா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமையுடைய நாளில், அந்த மறுமையுடைய நாளில் அதை நிகழ்ந்து விட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த இடத்திலே வாக்கியா என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அது ஒரு நாளில் ஒவ்வொரு மனிதனும் கண்ணால் பார்க்கக்கூடிய நாளில் நானும் நீங்களும் இந்த காட்சியை கண்ணால் பார்த்திருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் வாக்கியா என்று இங்கே சொல்லுகிறான். அன்பானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், லைஸ லிவகஅதிஹா காதிபா, லைஸ லிவகஅதிஹா காதிபா. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி ஒரு மறுமையுடைய நாளில் இப்படி ஒரு நாள் நடக்குமா? இது நடக்க மாட்டாரே, இப்படியெல்லாம் ஒன்று நடக்குமா என்று நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூட ஒரு டைம் இருக்க மாட்டானே, சந்தேகம் கூட கொள்ள முடியாதே, அதை நடக்க மாட்டாது என்று சொல்ல முடியாதே, அது நடந்துதான் ஆகும். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த காட்சிகளை, இந்த கட்டங்களை
கண்களால நாங்க பார்க்கத்தான் போறோம். அன்பானவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கவில்லை, ஆனால் கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள். உலகத்தில் கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்கள் தொழவில்லை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவில்லை, இந்த பூமியில் கண்ணியமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் பறி போகக்கூடிய நாள், அவர்கள் எல்லாம் தலை குடியக்கூடிய நாள். அல்லாஹ் சொல்லுகிறான், அதே போல கொஞ்சம் பேர் இருந்தார்கள் இந்த உலகத்தில், அவங்க யாருக்கே தெரியா, அவங்க யாருக்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எல்லாம் வானத்தில் அறிமுகமானவர்கள், பூமியில் அவர்கள் அறிமுகம் இல்லை. ஆனால் அவர்கள் தஹஜ்ஜுதில் அல்லாஹ்வுடன் தொடர்ந்து தனிமையில் அல்லாஹ்வுடன் பேசினார்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். அவர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் மறுமையில் உயரக்கூடிய நாள், அப்படியான ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா? அந்த மறுமையுடைய ஆரம்பம், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமி இருக்கிறதே, அது ஒரே ஒரு ஆட்டமாக அசைக்கப்படும் நாள். இந்த பூமி ஒரே ஆட்டமாக அசைக்கப்படக்கூடிய நாள். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா? ஒரு தொட்டி ஒரு புள்ளைய போட்டு ஆட்டினா எப்படி ஆட்டப்படுமோ அதே போல அசைக்கப்படக்கூடிய நாள். அன்பார்ந்த சகோதரர்களை யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு மியான்மர்ல, ஜப்பான்ல, அதே போல பல நாடுகள்ல இந்த பூகம்பங்கள் ஏற்படுகிறது. இதன் மூலமாக பல்லாயிரம் பல நூறு கட்டிடங்கள் சுக்கு நூறாக மாறுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அல்ல, அப்படி சுக்கு நூறாக்கப்படுவதல்ல. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாம், இந்த மலைகள் எல்லாம் துண்டு துகள்களாக மாறி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மலைகள் எல்லாம் தூசி போல பறக்கக்கூடிய நாளே, தூசி போல பறக்கக்கூடிய நாளே. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் அந்த மறுமையுடைய ஆரம்பம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமையுடைய நாளையே மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, மனிதர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னொரு சூறாவை அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் ரப்பனா வலகத் அலைனா ஷிக்வதுனா வகுன்னா கௌமல்லாஹ். சில மனிதர்கள் கதறுவார்கள், யா அல்லாஹ், நிறைய நல்ல விடயங்கள் சொன்னார்கள், நாங்கள் கணக்கெடுக்கல்ல, இன்னைக்கு எங்களுடைய மூளைத்தனம் நினைத்து விட்டதே என்று கதறுவார்கள். ரப்பனா வலகத் அலைனா ஷிக்வதுனா வகுன்னா கௌமல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை. வயதூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. நாங்க மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா, நாங்க மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா என்று கதறுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், முழு உலகமும் 3 கூட்டங்களாக இருப்பார்கள், முழு உலகமும் 3 கூட்டங்களாக இருப்பார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த உயர்ந்த நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், வகூந்தும் அஸ்வாஜா ஸலாஸா, வகூந்தும் அஸ்வாஜா ஸலாஸா. 3 கூட்டங்களாக நீங்கள் இருப்பீர்கள்.
முகர்ரபூன்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள். இரண்டாவது மைமனா வலது புறத்தார். மூன்றாவது மஷ்அமா அவர்கள் இடது புறத்தார் நரகவாதிகள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த முகர்ரபூன்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த அந்த முகர்ரபூன்கள் உயர்ந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களில் இருப்பார்கள், உயர்ந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களில் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அதில் யாரு தெரியுமா இருப்பார்கள்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன், சுல்லத்தும் மினல் அவ்வலீன். அந்த நபிமார்கள், அதே போல சஹாபாக்கள், இமாம்கள், நல்லோர்கள், முன்னால வாழ்ந்த அந்த நல்லோர்கள் இருப்பார்கள். பின்னால சொல்லுகிறான், வகலீலும் மினல் ஆகிரீன். பின்னால வரக்கூடியவர்களே கொஞ்சம் பேர் தான் அந்த முகர்ரபூன்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இன்னையும் உங்களையும் அந்த உயர்ந்த முகர்ரபூன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியாமா? அந்த இன்பங்கள் அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முதகாபிலீன். அல்லாஹ் சொல்லுகிறான், தங்கத்தினால் நெய்யப்பட்ட அந்த கட்டில்களின் மேல் அவர்கள் அந்த முத்துக்களும் மரகதங்களும் பதிக்கப்பட்ட அந்த கட்டில்களை உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். يَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. அல்லாஹ் சொல்லுகிறான், 1000 சிறுவர்கள், 1000 சிறுவர்கள் இவர்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வலதாலையும் இடதாலையும் என்று சொல்லுவார்களா? உங்களுக்கு என்ன நாங்கள் செஞ்சு தரும், உங்களுக்கு என்ன வேணும் என்று 1000 சிறுவர்கள் அவர்களை முன்னாலையும் பின்னாலையும் வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய 1000 சிறுவர்களுடைய கைகளிலேயும் தங்கம் வெள்ளியால் ஆக்கப்பட்ட பாத்திரங்கள், அதிலே மதுபானங்கள் நிறைக்கப்பட்டிருக்கும். வந்து சொல்லுவார்களா, இதை நீங்க குடிக்க மாட்டீர்களா, நீங்க அருந்த மாட்டீர்களா? அல்லாஹ் அக்பர். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அந்த மதுபானத்தையும் இந்த போதை தரக்கூடியவைகளையும் விட்டு தன்னுடைய நாவை யார் பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த மதுபானத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அந்த மதுபானம் உலகத்துடைய மதுவை போன்று அல்ல. அன்பாளர்களே, லா யுஸத்தஊன அன்ஹா வலா யூஸிஃபூன். அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுடைய மதுபானம் அதை தலைவலியை ஏற்படுத்தாதே, அது போதை ஏற்படுத்தாதே, அது ஒரு நித்திய இன்பமாக இருக்கும் என்ற கருத்துப்பட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன். பல வர்ணங்களை கொண்ட பழங்கள் இன்னைக்கு எங்களுக்கு தெரியும். நான் கூட்டி பார்த்து ஒரு 20-25 பழங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அல்ல, 10,000 பழங்கள் அது கொட்டப்பட்டிருக்கும். வேண்டிய பழங்களை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பறவைகள் வந்து சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அடியானே, என்ன நீ சாப்பிட மாட்டாயா? அல்லாஹ்வுடைய அடியானே, என்ன நீ சாப்பிட மாட்டியா? அன்பானவர்களை, இந்த முகர்ரபூன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களை சிந்திப்பார்களாம். இந்த பறவை இறைச்சி அது சுட்டு வந்தால் நல்லா இருக்குமே, இது சமைக்கப்பட்டு வந்தால் நல்லா இருக்குமே என்று அவர்கள் யோசிப்பதுதான் தாமதம். அன்பானவர்களே, அப்படியே அதை தட்டிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய அடியான் அந்த பறவையுடைய இறைச்சி சாப்பிட்டு விட்டு கூடுவார். அதற்கு பின்னால் அந்த பறவை சிறகுகளை அடித்துக் கொண்டு திரித்துக் கொண்டு பறக்கும் என்று
மேலான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எம் அனைவருக்கும் உயர்ந்த பாக்கியங்களை தந்தருள்வானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், அது மட்டுமல்ல, வஹூருன் ஈன், வஹூருன் ஈன், அந்த முகர்ரபுங்களுக்கு ஹூருல் ஈன் என்ற சுவர்க்கத்துடைய கண்ணழகிகள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களெல்லாம் சிப்பிக்குள்ளே மறைக்கப்பட்ட முத்துக்களை போல மின்னிக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹூருல் ஈன் பெண், அந்த ஹூருல் ஈன் பெண் இந்த உலகத்தை பார்த்தால் இந்த சூரியனுடைய பிரகாசமே மங்கி மறைந்துவிடும். இன்னும் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய ஒரு முந்தானி இருக்கிறதே, ஒரு உலகத்தை விட்டாலும் வாங்க முடியாது. அந்த பெண் கடலிலே துப்பினால் அந்த முழு கடலுமே நீர்ப்பாக மாறிவிடும். அல்லாஹ் அக்பர். அன்பாளர்களே, அந்த உயர்ந்த பெண்களை எல்லாம் அல்லாஹ்வை பயந்த தனிமையில் எத்தனையோ பாவங்கள், ஆனால் அல்லாஹ்வை பயந்தார்களே, அந்த உத்தரவுகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், இவை அனைத்தையும் நாம் எதற்கு தெரியுமா கொடுக்கிறோம்? அவர்கள் செய்த நன்மையான கர்மங்களுக்கு நாம் இவற்றை கொடுக்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லஹவன் வலா தஸீமா இல்லா ஃபீனா கலாமா சலாமா. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அந்த முகர்ரபூன்களுக்கு அந்த உயர்ந்த சுவர்க்கத்திலே எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்க மாட்டாதே, எந்த ஒரு கரைச்சலும் இருக்க மாட்டாதே. எங்கு பார்த்தாலும் நிம்மதி அல்லது சலாமன் சலாமா என்ற உயர்ந்த அந்த வாசகம்தான் அவர்களுடைய காதுகளுக்குள்ளே ஒழித்துக் கொண்டிருக்கும் என்ற கருத்துப்பட அல்லாஹ் அந்த முகர்ரபூன்களை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த முகர்ரபூன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், மைமனா. இரண்டாவது மைமனா, வலது புறத்தார். வலது புறத்தார் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மம்தூத் வதல்ஹின் மம்தூத் வபில்லின் மம்தூத். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வலது புறத்தார் மைமனா கூட்டம், அவர்களும் உயர்ந்த அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள். அவர்கள் இலந்தை மரத்துக்கு கீழால் இருப்பார்கள். உலகத்துடைய இலந்தை மரத்திலே முட்கள் வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இலந்தை மரத்திலே இருக்கக்கூடிய முட்கள் எல்லாம் கலட்டப்பட்டு அதிலே பழங்கள் நட்டு இருக்கும் என்று மேலான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறார்களே. அந்த இன்பத்திலே அந்த நிழலில் இருப்பார்கள். அந்த நிழல் எப்படி தெரியுமா? சொன்னார்கள் மேலான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 100 வருடங்கள் ஒரு குதிரை ஓடினாலும் அதனுடைய நிழலை அடைய முடியாது, அதனுடைய நிழலை அடைய முடியாது. அந்த உயர்ந்த இன்பத்திலே அவர்கள் இருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தண்ணீர் எல்லாம் நிறைக்கப்பட்ட அந்த தங்க பாத்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நிறைய பழங்களை எல்லாம், வண்ண வண்ண நிறங்களை கொண்ட பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இன்பங்கள் எல்லாம் உலகத்தில் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் இன்பங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இன்பங்கள் எல்லாம் முடிவுரையாத, துண்டிக்கப்படாத நீண்ட நெடிய இன்பங்கள். அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த உயர்ந்த விருப்புகள். மேலான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஒரு விருப்புடைய நீள அகலம் எப்படி தெரியுமா? வானம் பூமியை போன்ற நீள அகலம். அதைத்தான் அந்த
மைமனா கூட்டத்தை சேர்ந்த அந்த நல்லோர்கள் அப்படிப்பட்ட இருப்பிலேதான் அவர்கள் உருண்டு கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னா ஆஷனாஹுன்ன இன்ஷா ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கும் அந்த மைமனா கூட்டத்தாருக்கும் நாங்கள் ஒரு ஆச்சரியமான அந்த சுவர்க்கத்துடைய பெண்களை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கும் அந்த உயர்ந்த இன்பங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி அந்த இரண்டாவது கூட்டத்துடைய இன்பத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இந்த சொல்லப்பட்ட 2 கூட்டமும் சுவர்க்கவாதிகளே. மூணாவதாக அல்லாஹ் சொல்கிறான், மஷ்அமா, இவர்கள் தான் நரகவாதிகள். அல்லாஹ் இன்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறான், வஅஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால் ஃபீ ஸமூமின் வ ஹமீம் வ மின் யஹ்மூம் லா பாரிதின் வ லா கரீம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த நரகவாதிகள் அந்த மஷ்அமா அந்த கூட்டத்தார் எங்கிருப்பார்கள் தெரியுமா? 1000 வருடங்கள் காய்ச்சப்பட்ட அந்த சூடான அனல் காற்று அவர்களை வந்து சுற்றி கொண்டிருக்கும். இவர்கள் வெந்து வடிந்து கொண்டிருப்பார்கள். அந்த சூட்டிலே அவர்கள் கரைந்து கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நிலைமைதான். அவர்களுக்கு எந்த ஒரு குளிர்ச்சியும் இருக்க மாட்டாரே, எந்த ஒரு இன்பமும் இருக்க மாட்டாரே. அந்த கடுமையான அந்த சூட்டுடைய அகோரத்திலே அவர்கள் வடிந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் தெரியுமா? இன்னஹும் கானூ கபல ذلك முக்ரபீன். இவர்கள் எல்லாம் உலகத்திலே ஆடம்பரத்தை எடுத்துக் கொண்டார்கள், ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரவில்லை. உலகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எனவே அவர்களுக்கு இப்படியான முடிவு அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த காரணம் என்ன தெரியுமா? வகானூ யுஸிரூன அலல் ஹின்ஸில் அதீம். பாவங்களிலே தொடர்ச்சியாக இருந்தார்கள். அவங்க நினைக்கல எனக்கு ஒரு மௌத்து வருமா என்று சிந்திக்கல. பாவத்திலே தொடர்ச்சியாக இருந்தார்கள். அதனாலதான் இவர்களுக்கு இப்படியான நிலைமை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நரகவாதிகள் கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சூரா வாக்கியாவுடைய கடைசியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 3 கூட்டத்தாருடைய சக்கராத் எவ்வாறு அமையும், இந்த 3 கூட்டத்தாருடைய சக்கராத் எவ்வாறு அமையும். அல்லாஹ் அதை சொல்வதற்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தாரான். சக்கராத் என்பது அதை லேசான ஒரு விடயம் அல்ல. சக்கராத் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விடயம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களை, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னாசியாதி கர்வா வன்னாசியாதி கர்வா. ஒவ்வொரு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம் தான் சக்கராத். ஒவ்வொரு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம் சக்கராத். அன்பானவர்களை, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா இதா பலகதில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துபஸிரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், தொண்டைக்குழிக்கு ரூஹ் வந்ததற்கு பின்னால நீங்க யாரும் மலக்குள் மௌத் அலைஹிஸ்ஸலாம் காண்றதே இல்லை. எங்களுடைய மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய அந்த ரூஹை எடுப்பதற்காக வருகிறார்கள். நீங்க யாருமே காண மாட்டீர்கள். நாங்கள் அந்த மனிதருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு சேலஞ்சாக கேட்கிறான். அல்லாஹ் ஒரு சேலஞ்சாக கேட்கிறான். فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. அல்லாஹ் கேட்கிறான், முழு உலகமும் ஒன்று சேர்ந்து உடம்பில் இந்த
ரூஹ் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னால் அந்த மனிதனுக்கு முழு உலகத்துடைய டெக்னாலஜியும் சேர்ந்து ரூஹ கொடுக்க முடியுமா? ரூஹ கொடுக்க முடியுமா? அன்பார்ந்த சகோதரர்களை நடக்க மாட்டாரு. அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஒரு நிலைமை. இப்பதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த 3 கூட்டத்தாருடைய சக்கராத் முகர்ரபுகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த அந்த நல்லோர்களுடைய சக்கராத் எப்படி தெரியுமா? ஃபஅம்மா கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹு வ ரைஹான் வ ஜன்னத்து நஈம். அல்லாஹ் சொல்லுகிறான், நிம்மதியாக மௌத்தாகுவார்களாம், நிம்மதியாக மௌத்தாகுவார்கள். அவர்களுடைய ரூஹ் போகும், அவர்களுக்கு விளங்க மாட்டாது. சுவர்க்கத்துடைய இன்பங்கள் முன்னால் வந்து கொட்டப்பட்டுக் கொண்டிருக்கும், சிரித்துக் கொண்டு மௌத்தாகுவார்கள். அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய சக்கராத்தை அந்த அழகாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் எங்களை சக்கராத்தை அழகாக்குவதற்காக வேண்டிதான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதுதான் உலகத்துடைய வெற்றி. இன்னைக்கு எத்தனை ஜனாதாக்களை பொறுத்துக் கொண்டிருக்கிறோம், திடீர் மௌத்தாகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களோட நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் அது சிறப்பாக அமைய வேண்டும். சஹாபாக்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த சஹாபாக்கள் மரணிக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மல்லதி மௌதாக்கும், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சபையிலே யார் மரணித்திருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள். பனு குறைலாவுடைய யுத்தம் சென்று பார்த்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு சங்கையான ஜனாதா தெரியுமா? எவ்வளவு கண்ணியமான ஜனாதா தெரியுமா? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாதாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹ் அக்பர். அன்பாளர்களை யோசிச்சு பாருங்க, 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் வருவதை இட்டு சந்தோஷத்தால் குதித்தார்கள். அந்த குதிப்புதான் அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வைத்தது. அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக சஹாபாக்கள் செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம போன சந்தர்ப்பத்தில் மேலான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த நேரத்தில் நாங்க கொஞ்சம் பின்னுக்கானோம், நாங்க பேசிக்கொண்டோம். ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு பின்னால நாங்க பார்ப்போம் என்று நாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தார்கள். நுழைந்தவுடன் சொன்னார்கள், நீங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை உயர்த்தி நிறுத்தி நடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் சஅத் இப்னு முஆதுடைய அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்குள்ள எங்களுக்கு வரவான்னு சொன்னீங்க? ஆரம்பத்துல உங்களோட காலை உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதுன 70 அல்ஃப மினல் மலாயிகா, 70000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபலனாய், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இருக்காதவர்களே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மேலும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு மலக்குமாருடைய நெரிசல் என்றால், ஒரு மலக்கு அந்த மலக்குடைய 2 சிறகுகள், ஒரு சிறகை மடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் உலகத்துடைய வெற்றி, இதுதான் உலகத்துடைய சாதனை. அவர்களுடைய ஜனாசாவுடைய கபரை தோண்டிய சொல்கிறார்கள், நான் தான் ஜனாசாவுடைய கபரை தோண்டினேன். அந்த கபரை தோண்ட தோண்ட கஸ்தூரி வெளியாகிக் கொண்டே இருந்தது, கஸ்தூரி வெளியாகிக் கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் அந்த மண்பிடியை கையில் எடுத்து திறந்து பார்த்தார். அவருடைய முழு கையிலே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் மரணித்தார்கள், இப்படித்தான் மரணித்தார்கள். உஹதுடைய யுத்தத்திலே அந்த சஹாபி மரணிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுக்கு ஜஸாக் அல்லாஹ் சொல்லுகிறேன். இந்த அழகான மார்க்கத்தை எங்களுக்கு காட்டி தந்தாரே, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்க ஜஸாக் அல்லாஹ் சொல்லுங்களேன். அந்த சுவர்க்கத்துடைய இன்பத்தை இந்த சக்கராத்துல நாங்க மனத்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் முகர்ரபூங்கள். அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய மௌத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போல இரண்டாவது தான் சொல்கிறார், மைமனா அவர்களுடைய சக்கராத் வஅம்மா கான மின் அஸ்ஹாபில் யமீன் வஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். அல்லாஹ் சொல்கிறார், மைமனா வலது புறத்தால் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்களுடைய மிகப்பெரிய பட்டாளம் வரும், வந்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். இந்த உலகத்திலே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. எனவே இந்த சக்கராத்துல உங்களுக்கு உயர்ந்த சலாம் என்பதற்கு பின்னால்தான் அவர்களுடைய ரூஹுகள் கலக்கப்படும். அல்லாஹ் இந்த ரெண்டு கூட்டத்தையும் சுவர்க்கவாதிகள் என்று சொல்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாராக. இறுதியாக சொல்கிறான், அந்த நரகவாதிகள் மஷ்அமா அவர்களுடைய சக்கராத் வஅம்மா கான மினல் முகذிபீன ضالين فنزل من حميم وتصلية جحيم. அல்லாஹ் சொல்கிறார், அந்த நரகவாதிகள் அவர்களுடைய சக்கரமாவுடைய நேரத்தில் 10,000 வருடங்கள் காய்ச்சப்பட்ட அந்த சுடு தண்ணீரை போல ஒரு சுடு தண்ணீரை கொட்டப்பட்டால் இவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அந்த சக்கராவுடைய நேரத்தில். அப்படித்தான் அவர்களுடைய ரூஹுகள் கலக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காட்சிகள் எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார், இதுவெல்லாம் நடக்க போகிறது, இதுவெல்லாம் இந்த பூமிக்கு மேல் நடக்க போகிறது. அந்த சக்கராத்தை எத்தனையோ மக்கள் அனுபவித்து இந்த கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான ஒரு சக்கராத், அப்படியான சக்கராத் யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கவில்லை, ஒரு தாண்டோடித்தனமான வாழ்க்கை, எத்தனையோ தனிமைகள் எல்லாம் பாவத்தில் இந்த போன் எத்தனையோ அசிங்கங்களை பார்த்தார்கள். அவங்க நினைக்கல அதே நிலைமையே அவர்களுடைய சக்கராத் வந்துவிட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டமான நேரம். அல்லாஹ் சொல்லுகிறான், இதையெல்லாம் சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹாதா லஹு ஹக்குல் யகீன். இதுவெல்லாம் சத்தியமாக சத்தியமாக இந்த பூமிக்கு மேல் நடக்கக்கூடியவைகளே. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த முகர்ரபூங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. நாளை நீங்களும் அந்த கூட்டத்தாராக மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. குதுபாவுடைய சுருக்கம் சூரத்துல் வாக்கியா மதுமையுடைய 3 கூட்டங்களை சொல்கிறது. அஸ்ஹாபுல் முகர்ரபூன், இரண்டாவது மைமனா, மூன்றாவது மஷ்அமா. அந்த 3 கூட்டத்துடைய சக்கராத்தையும் சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசியிலே சொல்லி அல்லாஹ் அந்த சூரத்துல் வாக்கியாவை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த நல்லூர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ரஹ்மானே யா அல்லாஹ், யா அல்லாஹ் சக்கராத் அலஹாசிரி யா அல்லாஹ், யா அல்லாஹ்
முஸ்லிம்களை பாதுகாக்கிறியா முழு உலகத்திலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ் பலஸ்தீன்ல காஷ்மீர்ல யா அல்லாஹ்